எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனான லெஜண்ட் சரவணா பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி யார், எங்கேருந்து வந்தார், அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சிட்டியில் சரவணா ஸ்டோரி எப்படி வந்துச்சு, இன்னைக்கு சினிமாவில் ஒரு நடிகராக ஒரு ப்ரொடியூசராக எப்படி வளர்ந்துட்டு இருக்காரு, அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 50 வருடத்திற்கு பின்னோக்கி செல்வோம். திருநெல்வேலி மாவட்டம் பணிகர் குடியிருப்புங்கிற கிராமத்திலிருந்து சண்முக சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். அவரு ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய ஆளு. 50 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் தானே பார்த்துருப்பாங்க, பின்ன என்ன ஐடி கம்பெனியை வேலை பார்த்துருப்பாங்கன்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த சண்முக சுந்தரத்துக்கு ஒரு 4 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க பேரெல்லாம் கேட்டோம்னா வச்சுங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதாவது சினிமா ஸ்டைலில் சொல்ல போனோம் அப்படின்னா, விஜயகாந்த், ரஜினிகாந்த், விருச்சிகாந்த், முனிஷ்காந்த் அப்படிங்கிற வரிசையில் பார்த்தீங்கன்னா நவரத்னம், யோகரத்னம், ராஜரத்னம், செல்வரத்னம் அப்படிங்கிற பேரில் இருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் பார்த்தோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரியான பேர்களை வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சட்டை எடுத்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியே சட்டை எடுத்து போட்டு வைப்பாங்க. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போடுறாங்க, மாடலாக பேர் வச்சுக்கிறாங்க. இது ஒரு பக்கட்டம் இருக்கட்டும். இந்த 4 பிள்ளைகளில் செல்வரத்னங்கிறவர் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு. சென்னையில் கிடைச்ச வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு யோசனை வருது, நம்ம எத்தனை நாளைக்கு தான் தொழிலாளியா இருக்கிறது, நம்ம ஒரு முதலாளியாக வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் சொந்தக்காரர் கடைக்கு போறாரு. டி நகர்ல உள்ள சுந்தரம் காஃபே அப்படிங்கிற கடைக்கு போறாரு. அந்த காஃபேயோட ஓனர் பேர் வந்து சோமசுந்தரம். பாத்தீங்களா இந்த பேரெல்லாம் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு. சோமசுந்தரத்திட்ட போய் கேட்கிறாரு, மாமா நான் இங்க ஒரு மல்லிகை கடை வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, நீ மல்லிகை கடையெல்லாம் இங்க வச்சா ஓடாது, பக்கத்தில் கும்பகோணம் பாத்திர கடைன்னு ஒன்று சேலுக்கு வருது, அதை டேக் ஓவர் பண்ணி நீ வந்து வியாபாரம் பண்ணுங்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, கையில் கடந்தது காதில் கடந்தது எல்லாம் அடமனை வச்சு அந்த கடையை வந்து வாங்குறாரு. இந்த கும்பகோணம் பாத்திர கடையை தூக்கிட்டு சரவணா ஸ்டோர்னு பேர் வச்சு ரன் பண்ணுறாரு. ரன் பண்ண கொஞ்ச நாள்லயே வியாபாரம் சூடு பிடிக்குது. தன் அண்ணன்களை, அதாவது யோகரத்னம், ராஜரத்னம் 2 பேரையும் கூப்பிட்டு இந்த வியாபாரத்தில் வந்து கூட்டு சேர்த்துக்கிறாரு. கூட்டு சேர்த்து 3 பேருமே இரவும் பகலுமா பார்த்தீங்கன்னா உழைச்சி ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திர கடையில் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜவுளி ஸ்டோர் வந்தாங்க. அதுக்கப்புறம் கோல்டு கடைக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது செல்வரத்னத்துக்கு உடல்நிலை சரியில்லாம பக்கவாதம் வந்து இறந்துடுறாரு. இறந்து போனோம்னா அண்ணன்க 2 பேருங்களும் பசங்களும் வந்து இந்த கடையை ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்தெந்த கடை எந்தெந்த ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ராஜரத்னம் ஃபேமிலி வந்து சூப்பர் சரவணா ஸ்டோரை நடத்திட்டு இருக்காங்க. சரவணா செல்வரத்ன கடையை வந்து செல்வரத்னம் ஃபேமிலி நடத்திட்டு இருக்காங்க. யோகரத்னம் ஃபேமிலி வந்து சரவணா ஸ்டோர் எலக்ட் அந்த கடையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, இந்த லெஜண்ட் சரவணா யாரோட வாரிசு, அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகரத்னம் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பசங்க. இவரும் அவர் வச்ச மாதிரி தான் பேரை வந்து துரைன்னு வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதில் ஒருத்தர் பெண்துரைங்கிற பேரை மாற்றி சரவணா அருள்னு மாற்றிக்கிட்டாரு. அவர் தான் நம்ம லெஜண்ட் சரவணா. இந்த லெஜண்ட் சரவணா எப்படி பிஸ்னஸ்க்கு வந்தார் அப்படின்னா, எல்லாரும் அவங்க பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு விளையாட போயிடுவாங்களாம். ஆனால் இவர் மட்டும் விளையாட போகாமல் கடைக்கு வந்து வியாபாரத்தை வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படியே படிப்படியாக வியாபாரத்தை கற்றுக்கிட்டு நியூ சரவணா ஸ்டோருங்கிற கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இந்த பிஸியான ஷெட்யூலில் எப்படி அவர் சினிமாக்குள்ளே வந்தார் அப்படின்னா, கட்டண நியூ சரவணா ஸ்டோருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக பெரிய நடிகரை ஒருத்தர் புக் பண்ணியிருக்கிறாரு. இந்த நடிச்சு தரேன் அந்த நடிச்சு தரேன்னு அவர் வெறுப்பேற்றிருக்கிறாரு. என் கடை விளம்பரத்துக்கு நானே ஹீரோவாக நடிச்சுக்கிறேன் அப்படின்னு பெரிய பெரிய டைரக்டர், கேமராமேனு, ஆர்டிஸ்ட் இதெல்லாம் வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாருங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த உடனே மக்கள்லாம் கொந்தளிச்சு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா அது குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, திரும்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டிவியில போடுங்க, மக்களை வெறுப்பேத்துங்க அப்படின்னு சொல்லி திரும்ப போட்டு பிடிக்காத ஒரு மூஞ்ச பிடிக்க வச்சுட்டாரு நம்ம லெஜண்ட் சரவணா. அப்புறம் நம்ம தலைவர் லெஜண்ட் சரவணா வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் சில்மிசம் கிசு இதெல்லாம் கொஞ்சம் பரவிட்டு இருந்துச்சு. போறதுன்னா போறேன், நம்ம கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா, ஏன் பாடுங்க, ஆனா தமிழா எதுக்கு முன்னாடி வாசப்படியே வர சொன்னேன், பின்னாடி வாசப்படியே வர சொல்ல வேண்டியதானே, ஆனா தாமத்துவாடியே முன்னாடி வாசப்படியா தான் வர சொன்னேன். கழுதா அது பின்னாடி வாசப்படியா வந்துருச்சு. நம்மளுக்கு கூடாடாலும் குருடாடாலும் அல்வா கொடுத்து தான் பழக்க. படியா இந்த விஷயத்தை யாருக்கிட்ட சொல்லிடாத, வரட்டுமா?
இப்படியெல்லாம் நம்ம தலைவரை பற்றி கிசுகிசெல்லாம் வந்துச்சு. 2022 இவரே ஹீரோவா நடிச்சு லெஜெண்டுங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணாரு. பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ரிலீஸ் பண்ணாரு. பெரிய அளவுக்கு அந்த படம் போகல. அதுக்கப்புறம் 2வது படத்துல இவர் தான் ப்ரொடியூசர், இவர் தான் ஹீரோ. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. நம்ம துரை செந்தில்குமாருக்கு அடிச்சதுங்க ஜாக்பாட்டு. அவர் வந்து கருடன் படம் லாஸ்ட்டாக பண்ணாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம லெஜெண்டை வச்சு ஹீரோவை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இதோட போஸ்டர் எல்லாம் விட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு. சங்கர் படம் எப்படி பிரம்மாண்டமா இருக்குமோ அதே மாதிரி இவர் செலவு பண்ணி சூப்பரா எடுப்பாருங்க. இதுதாங்க நம்ம லெஜெண்ட் சரவணாவுடைய ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க, மெயினா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர்.